ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு தனக்காக ஒரு வக்கீல் வாதாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் இருந்துட்டு இங்கே பாருங்கள் யுவர் ஆனர், சிந்து பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் அவள் பின்னாடி இருக்கிற நல்லது கெட்டது எதுவுமே பார்க்காம அவளுக்கு தப்பான ஒரு முடிவை நீங்கள் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வாதாரத்துக்காக வந்திருக்கேன். சிந்து பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. அந்த கல்யாண மண்டபத்தில் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் சிந்து வந்து அந்த காரில் ஏறி போனாலே தவிர அதுக்கப்புறம் சிவாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த டைமில் அவளுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சிவா கிட்ட வேறு எதுக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தவிர வேறு எந்த தப்புமே நம்ம சிந்து பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம சிந்துக்கு எதுக்காக இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்? நீங்கள் சிவாவையே கேட்டு பாருங்கள். சிவா கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரியும். இதனால் வரைக்கும் அவள் அதாவது வற்புறுத்தி தாலி கட்டினதை தவிர வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பாவோ இல்லை மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒரு கெட்டது பண்ணுற மாதிரியோ ஏதாச்சும் நடந்துக்கிடுறாங்களா? இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கும்போது எதுக்காக நம்ம சிந்துக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? அதெல்லாம் முடியவே முடியாது. சிந்து ரொம்ப நல்லவ, நீங்கள் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது ஜட்ஜ் இருந்துட்டு சிவா கிட்ட, இங்கே பாருங்கள் சிவா, உங்களுக்கு சிந்து கூட வாடுறதுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? இப்போது சிந்து உங்களை வற்புறுத்தி தாலி கட்டினதை தவிர வேறு ஏதாச்சும் உங்களை துன்புறுத்தி இருக்காங்களா? உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாச்சும் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், ஆரம்பத்தில் எனக்கு சிந்துவை பிடிக்கவே பிடிக்காது தான். என்னோட பெரியம்மாவோட வார்த்தைக்காக தான் நான் சிந்து கழுத்தில் தாலி கட்டினே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. நான் அவள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு நானும் நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலையும் அது நம்பவே மாட்றாங்க யாரும். சிந்து சொன்னது தான் எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. போக போக சிந்து எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் பண்ணுற நல்லது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தப்பான பொண்ணை லவ் பண்ண விஷயமே அவளால் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்படி ஒரு தப்பானவளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி மாறி இருக்கும். என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வேறு திசையில் இருந்திருப்பாங்க. என்னோட குடும்பம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு காரணமே இப்போது சிந்து மட்டும்தான். சிந்துவோட நல்ல மனசு என்னோட குடும்பம் எல்லாரையுமே ஒத்துமையாக வச்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த உண்மை மட்டும் தெரியலனா நானும் அவளும் இப்போது சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ, ஆனால் என்னோட பெரியம்மா சொல்லாமல் அவள் கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூரணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சிவா சொல்கிற? உனக்கு சிந்து கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குதா? இங்கே பாரு சிவா, அவள் கூட சேர்ந்து வாழ்ந்தனா கண்டிப்பாக நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லைப்பா. எதுக்காகப்பா இப்படியெல்லாம் சொல்கிற? அப்போது உனக்கு சிந்து மேலே உனக்கு விருப்பம் வந்துடுச்சு, அவள் மேலே உனக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, உங்களோட வார்த்தைக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. என்னோட மனசில் முழுக்க சிந்து மட்டும்தான் இருக்கா. சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அவள் மனசு எனக்கு சுத்தமாக புரியல. அவள் உண்மையான லவ்வும் காதலும் என்னோட மனசையும் என்னையும் மாற்றிடுச்சு பெரியம்மா. எனக்கு இப்போது சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் வாழ்வுனே தவிர நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சிந்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அதாவது சிவாவோட மனசில் இருக்கிற விருப்பத்தை தெரிஞ்சுக்காம இப்படி தப்பான ஒரு கேஸை கொடுத்து நம்ம கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவாவுக்கு சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் தன்னோட பெரியம்மாவோட சம்மதத்தோடு இது நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க பெரியம்மா அதை புரிஞ்சுக்காம இவங்க 2 பேருமே பிரித்து வச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன முடிவு எடுக்க முடியும்? யுவர் ஆனர், நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக பார்த்து சொல்லணுமா யுவர் ஆனர் அப்படின்னு ஒரு பக்கம் வக்கீல் சொல்லவும், இன்னொரு வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க சொல்கிறது எல்லாமே பொய், அவங்க சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க. சிவாவோட மனசையும் அதாவது உடல் ரீதியாகவும் ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்து சிவாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது சிந்துவை கண்டிப்பாக சிவாவோட சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சர்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருமா, சிவாவே வாயை தந்து சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக நீங்கள் சிவா மேலே இவ்வளோ அதாவது சிவாவுக்கு தொந்தரவும் கஷ்டமும் கொடுத்ததா சொல்கிறீங்க? நீங்கள் சிவாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தா இப்போ அவரே சொல்லியிருக்கணும்ல, தன்னோட பெரியம்மாவோட ஆசைக்காக மட்டும்தான் இப்போ கோர்ட்டில் வந்து நின்று
வேண்டியிருக்கேன்னு மட்டும்தான் சொன்னார். அவருக்கு சிந்துவோட வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு தானே சொல்கிறாரு. நீங்கள் எதுக்காக இப்படி இல்லாதது பொல்லாததுமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போது சிந்து தெரியாமல் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொய்யுக்கு அவங்க மட்டும்தான் சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. அப்படி தானே நான் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த வக்கீல் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்கே பாருங்கள் மேடம், சிந்துவை என் பையன் கூட இருந்து எப்படியாவது நீங்கள் பிரிச்சிடணும் மேடம். சிந்து வந்து என் பையன் கூட வாழ்ந்தால் கண்டிப்பாக என்னோட பையனோட வாழ்க்கையே நாசமாக போயிடும். இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு எப்படி என்னோட பையன் கூட அவள் சேர்ந்து வாழ முடியும்? கண்டிப்பாக அவள் வாழவே கூடாது. எப்படியாவது என்னோட பையனையும் சிந்துவையும் பிரித்து கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்போ உங்கள் பையன் சொன்னது கேட்கலையா? உங்கள் பையன் சொன்னது கேட்காம தான் இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பையன் என்ன சொன்னாங்க? உங்களோட விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு எதுக்காக இப்படி வெட்டியாக வீராப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லுங்கள். இத்தனை வருஷமாக அவங்க 1 வருஷம் ஆயிருக்கு. 1 வருஷத்தில் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டதை நினச்சிருக்காங்களா? உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மருமகளை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? நீங்கள் அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நான் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜட்ஜு சொல்கிறாங்க. இல்லை மேடம், இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. இங்கே பாரு சிவா, நீ சிந்து கூட சேர்ந்து வாழவே கூடாது. எனக்கு சிந்து கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு சிவா அப்படின்னு நம்ம அன்னபூரின்னு இருந்துட்டு சிவா கிட்ட சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், இது எல்லாத்தையும் நம்ம சிவா கிட்ட மிரட்டி சொல்ல வச்சது சிந்து தான். சிந்து நேற்று நைட்டு 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சிந்து இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. இது என்னோட கண்ணால் பார்த்த சிந்துவோட மிரட்டலால் தான் இப்போ சிவா இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நீதிமன்றம் இருந்துட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுது. இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் பேசினதை வச்சு நான் உங்ககிட்ட ஒரு முடிவை சொல்கிறேன். சிந்துவும் சிவாவும் ஒரு 6 மாதம் வாழட்டும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு சிந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அப்படி ஒரு முடிவை சொல்லிடாதீங்க. இங்கே பாருங்கள் மேடம், கண்டிப்பாக சிந்து எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது. சிந்து வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கா. அப்படி துரோகம் பண்ணியிருக்கும் போது எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்து அவள் வாழ முடியும்? அவளை பார்த்துக்கிட்டெல்லாம் எங்களால் இருக்கவே முடியாது. இப்படி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் இருப்பானானே எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் காலில் கூட விழுறேன், சிந்து எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது. இங்கே பாருங்கம்மா, கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை நீங்கள் மதித்து தான் ஆகணும். அவமதிக்கக்கூடாது. அவமதிச்சா அதுக்கும் ஒரு தண்டனை இருக்குது. நீங்கள் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை மதித்து தான் ஆகணும். என்ன வக்கீல், நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க மேடம், நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன், தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் அர்ஜென்ட் சொல்லிட்டு ஜட்ஜு எழுந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது சிவா இருந்துட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு சிந்து கிட்டே போயிட்டு கையை பிடிச்சி வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அன்னபூர்ணிக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே வெல்ற மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, என்னக்கா இதெல்லாம் நீங்கள் இருக்கும்போது சிவா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கக்கா, அந்த சிந்து கம்மியானவளாம் இல்லைக்கா, அவள் சாதாரண ஆளே கிடையாது. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் நம்ம குடும்பமே நல்லாயிருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தானே இருந்தேக்கா. ஆனால் நீங்கள் என்னோட வார்த்தையை ஒரு பர்சன்ட் கூட நம்பவே கிடையாது. நீங்கள் அப்போவே நம்பி இவளை வீட்டை விட்டு துரத்து இருந்தா என்னோட பையனோட வாழ்க்கை இப்போது நிம்மதியாக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும். தான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவா அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான். அவனோட சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களே அக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, கோர்ட்டு கொடுத்தது 6 மாதம் தானே. 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சிவா சிந்து கூட வாழவே மாட்டான். அதுக்கப்புறம் சிந்துவும் நம்ம சிவாவும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. நீ கவலையே படாத. அவங்கள 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, நீ பண்ண தப்புக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தது எங்களுக்கு தாண்டி தண்டனை கொடுத்த மாதிரி. உன் முகத்தை பார்த்துக்கிட்டு எங்களால் எப்படி இருக்க முடியும்? ஒழுங்கு மரியாதா நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. உனக்கும் சிவாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு. 6 மாதம் கழித்து நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லவும், இங்கே பாரு பைரவி, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். உன்னோட உன்னோட கனவு ஆசை எல்லாத்தையுமே நான் பாழாக்கிட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிரு பைரவி. இ இவ்வளோ கஷ்டப்பட்டது இவ்வளோத்தையும் இழந்ததுக்கு காரணம் நான் சிவாவோட வாழ்கிறதுக்கு தான். சிவா டாக்டரை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக டாக்டர் கூட தான் நான் வாழ்வேன். யார் சொன்னாலும் அந்த கடவுளே நேரில் வந்து நின்றாலையும் கண்டிப்பாக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன். என்னோட டாக்டரை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். டாக்டர் வா டாக்டர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டரே உன் கூட இப்படி சேர்ந்து வீட்டுக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல டாக்டரே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிந்து, என்னோட மனசில் நீ முழுசாக இறங்கினதுக்கப்புறம் அந்த விதி பார்த்தியா நம்ம 2 பேரையும் பிரித்து வச்சிருச்சு. இங்கே பாரு டாக்டரே, இன்னும் 6 மாதம் இருக்குது டாக்டரே, கண்டிப்பாக உன்னோட பெரியம்மாவோட மனசை நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன், நீ கவலையப்படாத சரியா அப்படின்னு சொல்லவும், இல்லை சிந்து, என்னோட பெரியம்மாவை பற்றி உனக்கு தெரியாது, கண்டிப்பாக அவங்க மனசு மாறவே மாறாது, அப்படி இருக்கப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் இங்கே பாரு டாக்டரே, நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கவா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இத்தனை நாள் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தாவே எனக்கு அவ்வளோ மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. நீ அப்போ தான் என் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு விருப்பத்தை சொன்னேன், அடுத்த நிமிஷமே உன்னையும் என்னையும் பிரிச்சுட்டாங்களே டாக்டரே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னோட பெரியம்மாவை மீறி உன் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு வரவே மாட்டேங்குது. உன்னை முழுசாக ஏற்றுக்கிற மனசும் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்னோட பெரியம்மாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது சிந்து, என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாரு டாக்டரே, நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ அதாவது உன்னோட பெரியம்மாவை மீறி நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கோர்ட்டில் இருந்து என்னை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா, எனக்கு அதுவே சந்தோஷம் டாக்டரே, அதுவே மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. நீ கவலையப்படாத, நீ எனக்காக நிற்கலேன்ற கவலை உனக்கு வேண்டவே வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாற்றி உன்னையும் என்னையும் அவங்களே சேர்ந்து வாழ சொல்ல வைக்கிறேன், நீ கவலையப்படாத டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் கத்தி அதாவது யார் நம்ம சிந்துவை வெளியே கூப்பிட்றாங்க. சிந்து இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே வெளியே வரணும். நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போகிறேன், முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு, அந்த ஆர்டரும் என்னோட கையில் இருக்குது, அப்படி இருக்கப்போ நீங்கள் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதத, அந்த உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, என்ன திமிரு உனக்கு, இங்கே பாரு, அதாவது 6 மாதம் கழித்து என்னோட எனக்கு பையன்கிட்ட இருந்து உனக்கு நானே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பைரவி இருந்துட்டு, அத்தை நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, இங்கே பாருடி, நீ பண்ண தப்பால் எத்தனை பேரோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு, ஆனால் உன்னோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இப்படி கேவலமாக ஒரு சுயநலமாக இருந்திருக்கே, உனக்கு வெக்கமாக இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு பைரவி, உங்ககிட்ட எத்தனையோ முறை நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அதுக்கப்புறமும் எதுக்காக என்னை எல்லாரும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் இது எல்லாத்தையும் யோசிச்செல்லாம் நான் பண்ண கிடையாது, ஏதோ அந்த டைமில் இதுதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால் பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் பண்ண தப்பால் நீங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க தான், அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் என்னோட டாக்டர்கிட்ட இருந்து என்னை மட்டும் பிரிச்சிடாதீங்க, என் டாக்டரு என்னோட உசுரோட மேலானவர், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் டாக்டரை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது சிந்துவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, உன்னை என்னோட வயிற்றில் நாங்கள் உன்னை பெத்தோன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அத்தனை பேர் முன்னாடி நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, அதுவும் சிவா எவ்வளோ நல்ல மனுஷன், அவரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி நிற்க வச்ச, அதை நினச்சா இப்போ வரைக்கும் கூட எனக்கு மனசே தாங்க மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்கிறப்போ எப்படி உன்னால் இப்படியெல்லாம் முடியுது, நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லாவே
புரியுது. இருந்தாலும் என்னோட மனசு என்னோட பக்கத்துல இருந்து யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? யாருமே என்னோட பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்க்க மாட்றீங்க. அப்போ உங்கள பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நான் என்ன பத்தி யோசிக்கிறதுல தப்பு என்னப்பா இருக்குது? என்ன பத்தி யோசிக்கிறதுல எனக்கு தப்பே இல்லன்னு தான் தோணுது. அப்படி இருக்கிறப்போ நீங்க யாருமே என்ன தப்பு சொல்லவே முடியாது. இங்க பாரு டாக்டரே, உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் பண்றேன். நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா, அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட அப்பா இவங்க 3 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம அன்னபூர்ணிகிட்ட வந்து, இங்கே பாருங்க அன்னபூர்ணியம்மா, நீங்கள் சொன்ன வாக்கை எங்கே காப்பாத்துனீங்க? இப்போ பார்த்தியா அவள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போது என்ன தான் பண்ண போகிறீங்க? அவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கள். 6 மாதம் கழிச்சு நம்ம சிவாக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். இப்போதைக்கு இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. உங்களோட வாக்கை நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருடி, என்னால் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகரவே முடியாது. என்கிட்ட கோர்ட்டு ஆர்டர் இருக்குது. என்னை யாரும் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் முடியாது. நீங்கள் யார் நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி சிவாவோட இருந்து பிரித்து உன்னை இந்த இந்த உலகத்தை விட்டு போக வைக்கிறேன்டி. இங்கே பாருடி, நான் என்னோட உசுர் இருக்கிற வரைக்கும் டாக்டரையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. யார் நினச்சாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிந்துக்கிட்ட, பைரவி கிட்ட, இங்கே பாரு பைரவி, சிந்து சிவாவை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பேசுகிறதுலே தெரியுது. இதெல்லாம் எதுக்காக யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட சொன்னாலையும் நீயும் புரிஞ்சுக்க மாட்ற. தன்னோட அக்காவோட காதலை புரிஞ்சுக்காம நீ இப்படியெல்லாம் பேசலாமா? நீ போயிட்டு என்னோட அம்மா கிட்ட பேசு. அது சிந்து பாவம். சிந்துவை சிவா கூட சேர்த்து வச்சுருங்க. 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். சிவாக்கும் இந்த சிந்து கூட வாழ்கிறதுல விருப்பம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 2 பேரையும் எதுக்காக பிரிக்கணும்? 2 பேரையும் சேர்ந்து வாழ வச்சிடலாம் அப்படின்னு போய் என்னோட அம்மா கிட்ட இப்போ சொல்லு பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, உனக்கும் இந்த மாதிரி நிலமை ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க? உனக்கும் கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன். என்னோட கனவை நோக்கி போக போகிறேன். என்னோட கனவு ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, நீ இங்கே இருந்துக்கிட்டே எல்லாமே செய்யலாமே. இல்லை நீ வேலைக்கு போகணுன்னு என்ன அவசியம்? உனக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்குதில்ல. எதுக்காக நீ வேலைக்கு போகணும்? நீ வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டது எதுக்காக? உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் சந்தோஷமாக அவங்கள ஒரு நிலமையில போய் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு தானே இது எல்லாத்தையுமே பண்ணேன். அப்படி இருக்கிறப்போ நானே எல்லாத்தையுமே பண்ணுறேனே, நீ எதுக்காக கஷ்டப்படுற? நீ ராணி மாதிரி வீட்டில் இரு, நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன். இங்கே பாருடா, நான் இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இங்கேருந்து போயிடு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இனிமேல் ஏதாச்சும் என்கிட்ட பேசினேன் அவ்வளோதான், உனக்கு முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் 6 மாதம் தானே, 6 மாதத்தில் கண்டிப்பாக அவள் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட ஆறுதல் சொல்லவும், நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. என்னோட பையனோட வாழ்க்கையை நீங்கள் அடியோடு அழிச்சிட்டிங்களே. இப்போ பாருங்கள், அவள் ஆலமரம் மாதிரி வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை வெட்டவும் முடியாமல் பிடுங்கவும் முடியாமல் உக்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கக்கா, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடுவான். நீங்கள் கவலைப்படாதீங்க. சிந்து இருந்துட்டு சிவாவோட வாழ்க்கையில் இருக்கவே மாட்டா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் எதுக்காக கவலைப்படணும்? நீங்கள் கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாரு பைரவி, நான் பண்ண ஒரு தப்பால் என் பையனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. அவன் 1000 முறை என்கிட்ட சொன்னான், பெரியம்மா நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை நம்புக பெரியம்மா அப்படின்னு எத்தனையோ முறை கெஞ்சினானே. ஆனால் ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு பொண்ணு பக்கம் நின்று என்னோட பையனவே நான் சந்தேகப்பட்டேனே. என் பையன் எவ்வளோ சொக்க தங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என் பையனவே நான் சந்தேகப்பட்டுட்டேனே நினச்சி எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே பேசுவோம். அத்தை அமைதியாக இருங்க அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம அன்னபூர்ணிக்கு காஃபி கொண்டு வராங்க. அத்தை இந்த காஃபியை குடிங்க அத்தை, அப்போ தான் உங்களுக்கு தலைவலியெல்லாம் போகும். ப்ளீஸ் அத்தை, என் மேலே இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேலெல்லாம் காட்டாதீங்க அத்தை. அப்புறம் உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆக போது, நீங்கள் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும் அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது யார் நம்ம
ஆறுமுகம் இருந்துட்டு இவ்வளோ நல்லவங்கள ஏன் என்னோட அம்மா ஏற்றுக்க மாட்றாங்க, ஏதோ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் நினச்சது கிடையாதே, அப்படி இருக்கிறப்போ அவங்கள சிவா கூட சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கலாமே, இவங்க யா யாருமே இதை பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக சிந்து நம்ம அம்மாவோட மனசை மாற்றிடுவா, அவள் ரொம்ப 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 திறமையான பொண்ணு, கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிவாவை பற்றி ஆறுமுகம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு கீழே வராரு. கீழே வந்த உடனே அன்னபூர்ணி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பெரியம்மா எதுக்காக பெரியம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள் டாக்டரே, அவர் இது அத்தை எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா, இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு இப்போ வேணால் என்னை பிடிக்காம இருக்கலாம், கண்டிப்பாக உங்களை என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்க வைப்பேன், நீ தான் என்னோடய வீட்டு மருமகன்னு உங்கள் வாயாலே சொல்ல வைப்பேன், அது நடக்கும் அத்தை, அது நடக்கிற வரைக்கும் என்னோட முயற்சி நிற்கவே நிற்காது, டாக்டர் கூட நான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுப்பேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிவா, இவ என்கிட்ட பேசுகிறத நிறுத்த சொல்லு, இவளை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலாக இருக்குது, ரொம்ப கோவமாக இருக்குது, என் கண்ணு முன்னாடி இவளை நிற்க சொல்லாத, முதல்ல இங்கேருந்து அவளை போக சொல்லு சிவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு, அத்தைக்கு தான் உன்னை பார்த்தா கோவம் வருதில்ல, எதுக்காக அத்தை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்க, என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா, இப்படியெல்லாம் பண்ணால் அத்தையோட மனசை மாற்றிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக அத்தையோட மனசை மாற்றவே முடியாது, நீ எங்கள் எல்லாருக்குமே மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க, கண்டிப்பாக எந்த ஜென்மத்திலையும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி, என்னோட ஆசை கனவு எல்லாமே போயிடுச்சு, எத்தனை முறை சொன்னாலையும் என்னோட ஆத்திரம் தீரவே மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உன்னால் எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது, இவ்வளோ துரோகத்தையும் பண்ணிவிட்டு எங்கள் முகத்தில் உன்னால் எப்படி தான் முழிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, இப்படி ஒரு ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை, நீ என் கூட பிறந்திருக்க, நான் உன் கூட பிறந்திருக்கேன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஏன்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாருடி, இந்த மாதிரி பாசங்க காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு மன்னிப்புன்னு மன்னிக்கிறவங்க, அதாவது மன்னிப்பு கேட்குறவங்கள சுத்தமாக பிடிக்காது, தப்பு பண்ணுற போது இதெல்லாம் தெரியாதா, தப்பு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பீங்களா, இங்கே பாரு, இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல அத்தை கண்ணு முன்னாடி இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, ஜெயிச்சிட்டிங்கன்னு மட்டும் நினச்சி பார்க்காதடி, மெதப்பில் இருக்காத, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்த தான் போகிறேன், துரத்திட்டு ஸ்னேகாவை இந்த வீட்டுக்கு வர வைக்க போகிறேன்டி, நீ பார்க்க தான் போகிறாது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஸ்னேகா அந்த சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னையும் சிவாவையும் பிரிக்கிறது அந்த கடவுளாகவே இருந்தாலையும் அந்த கடவுளை கூட நான் விட மாட்டேன், அவரையும் நான் எதிர்த்து நிற்கவேன்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி என்னையும் சிவாவையும் பிரிப்பீங்க, கண்டிப்பாக அது முடியவே முடியாது, என்னை தாண்டி எப்படியாவது சிவாவை நீங்கள் கையை வைக்கவே முடியாது, சிவாவையும் என்னையும் பிரிக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காத விஷயம், நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், அந்த வேலையாவது உருப்படியாக நடக்கும், போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகாவையும் நம்ம ஸ்னேகாவோட அப்பாவையும் சொல்லவும், இதை கேட்ட ஸ்னேகா இருந்துட்டு, எங்கள் பாருடி, இப்போ ஜெயிச்சிட்டிங்கன்னு நினச்சி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கல்ல, உன்னை அப்படியே கீழே விழ வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருடி, இன்னும் 2 நாள் மட்டும்தாண்டி எனக்கு தேவை, அந்த 2 நாளில் உன்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு பாருடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நீ என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் என்கிட்ட இருந்து சிவாவை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, நான் இருக்கிற வரைக்கும் என்னோட பிள்ளையும் உன்னையும் நான் வாழ விடவே மாட்டேன், உன்ன மாதிரி ஒருத்தி எப்படி என்னோட பையனோட வாழ்க்கையில் வர முடியும், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தி என் பையனோட வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறதாண்டி என்னோட வேலையை, நீ பார்க்க தாண்டி போகிற என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா, ஸ்னேகா, அதுக்கப்புறம் ஸ்னேகோட அப்பா இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ கடவுளே, என்னையும் டாக்டரையும் பிரிக்கிறதுக்காக எத்தனை பேர் எனக்கு எதிராக இருக்காங்க, இங்கே பாரு கடவுளே, என்னோட மனசில் இருக்கிற விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும், நான் இது எல்லாத்தையும் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், எத்தனையோ பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன், இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் சிவா கூட சேர்ந்து ஒன்றா வாழணுன்றதுக்காக தானே இது எல்லாத்தையும்
பண்ணேன். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடும்ல என்னோடய வாழ்க்கை. இது அதாவது சிவா கூட இருந்து பிரிஞ்சா கண்டிப்பாக என்னோட புருஷன் கூட இருந்து என்னால் பிரியவே முடியாது. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா மேலே வராங்க. மிஸ் சிந்துவை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போய் சிந்து கூட உட்காந்து, இங்கே பாரு சிந்து, என்னை மன்னிச்சிரு சிந்து, உனக்கு சாதகமாக என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல சிந்து, என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு டாக்டரே, உன்னோட மனசு எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக உன்னோட மனசை புரிஞ்சுக்கிற நிலைமை எனக்கு இருக்குது. நீ கவலையே படாத. கண்டிப்பாக நீ எனக்காக, நான் உனக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்வோம். அது உன்னோட பெரியம்மாவோட சம்மதத்தோடு நம்ம வாழ்வோம். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணியோட மனசு மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க.